50 ஆண்டு இல்லாத வளர்ச்சி தந்த அந்த எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராவது உறுதி. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்து கோவைக்கு மட்டும் 3300 கோடி டிஃபென்ஸ் கார்டர் திட்டத்தை கொடுத்தார்கள். அதே போல அண்ணன் எடப்பாடியார் கேட்டு இணங்க கொரோனா நேரத்தில் அதிகமான தடுப்பூசியை தந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். அதே போல ஆபரேஷன் சிந்தூர் இன்னைக்கு தந்து நம்முடைய மானத்தை காப்பாற்றியவர் பாரத பிரதமர் அவர்கள். அதே போல எடப்பாடியார் அண்ணன் கேட்டு இணங்க ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கொள்கை தந்தது பாரத பிரதமர் அவர்கள். அதே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தந்தவர் பாரத பிரதமர் அவர்கள். அதே போல ஜிஎஸ்டி 2.0 5% மற்றும் 18% கொண்டு வந்தது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் நடக்கும் பொழுது நமக்கெல்லாம் எந்த பிரச்சனை நாட்டுக்கு இல்லாமல் பார்த்துக்கொண்டு அதிகமான டீசல் பெட்ரோல் எல்லாம் அற்புதமாக ஒரு மாதம் 5 கப்பல்ல வர வச்சார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். இங்கே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கூடிய திமுக ஆட்சி இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கண்டிப்பாக 50 ஆண்டுகள் வளர்ச்சியை இந்த கோவை மாவட்டத்துக்கு தந்த அந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அத்தனை திட்டத்தையும் கோவை மாவட்டத்துக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் தருவார் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.